மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தற்போது அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக IUML பேச்சுவார்த்தை குழு அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறது. அண்மை செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இன்று முதல் இந்த திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என கூறப்பட்டிருந்த நிலையில் முதலாவதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் பேரில் தற்போது அந்த கட்சியின் குழுவினர் அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். IUML பேச்சுவார்த்தை குழு அறிவாலயத்தை சென்றடைந்திருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய முழு விவரம். லதா, வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க. IUML பேச்சுவார்த்தை குழு இப்ப அறிவாலயத்திற்கு வந்திருக்கு. தொடர்ந்து இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்று திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு IUML குழுவோடு தற்போது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலுக்கு இன்னும் முழுதாக 2 மாதங்கள் கூட இல்லை. எனவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்றைய தினம் தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் மற்ற கட்சிகளோடும் அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை எல்லாம் முடிக்க இருக்கிறார்கள். எனவே முதல் கட்சியாக IUML இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியோடு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். வழக்கமாகவே திமுக இவர்களிடம் இருந்துதான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், ஒப்பந்தமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவர்களிடம் இருந்துதான் தொடங்கும். எனவே அந்த வகையில இந்த முறையும் IUML உடன் தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். TR பாலு தலைமையிலான குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக. எனவே KN நேரு, திருச்சி சிவா, RS பாரதி, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் எல்லாம் அந்த குழுவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். எனவே திமுகவினுடைய அந்த குழுவானது IUML குழுவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். IUML பொறுத்த வரைக்கும் காதர் மொய்தீன் தலைமையில் 5 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலுக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக இவர்கள் ஆலோசிக்க இருக்கிறார்கள். IUML பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகளை அவர்கள் கேட்க இருப்பதாகவும், முக்கியமாக ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி என ஒரு 5 தொகுதிகளினுடைய பட்டியலை அவர்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருப்பதாகவும், அந்த தொகுதிகளை அவர்களிடம் எடுத்து கூறி எங்களுக்கு இந்தந்த தொகுதிகள் வேண்டும், எங்களுக்கு கடந்த முறை நாங்கள் இத்தனை தொகுதியில் போட்டியிட்டோம், நாங்கள் பல ஆண்டுகளாக திமுகவோடு இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் இத்தனை தொகுதிகள் இந்த முறை ஒதுக்க வேண்டும், இந்தந்த தொகுதிகளில் எங்களுக்கு இவ்வளவு சமூக வாக்குகள் எல்லாம் இருக்கிறது, எனவே எங்களுக்கு இந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த பட்டியலை கொடுக்க இருப்பதாகவும் அந்த தகவல்கள் வருகிறது. IUML பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகளை கேட்க இருக்கக்கூடிய நிலையில திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறையை விட குறைந்த அளவிலான தொகுதிகளையே அவர்கள் ஒதுக்குவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் வருகை தந்திருக்கிற நிலையில அவர்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டி இருக்கிறது. எனவே இதில் அந்த தொகுதி பங்கீட்டில் அவர்களுக்கு இடையே அந்த நிலவரம் இருக்கக்கூடிய சூழல்ல குறைந்த அளவிலான தொகுதிகளை இவர்கள் ஒதுக்குவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை 3 தொகுதிகள் IUMLக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் 3 தொகுதிகளுமே அவர்கள் தோல்வியை தான் தழுவியிருந்தார்கள். எனவே இந்த முறை வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய தொகுதிகள் என்ற அடிப்படையில ஒரு 5 தொகுதிகளின் பட்டியலை அவர்கள் தயாரித்து இருக்கிறார்கள். எனவே அந்த தொகுதிகளின் அடிப்படையில் அவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாகவும், திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியிலிருந்து பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. திமுக ஏன் ஒரு தொகுதியிலிருந்து தொடங்குகிறார்கள் என்றால், IUML பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்தாலும் சரி, 5 தொகுதிகள் கொடுத்தாலும் சரி, அவர்கள் ஏணி சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள். எனவே வெற்றி வாய்ப்பு என்பது ஒரு குறைந்த அளவில் தான் இருக்கும். உதாரணமாக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார்கள் என்றால் அது ஒரு வலிமையான ஒன்றாக அமையும். அங்கே வெற்றி என்பது ஏறத்தாழ உறுதி செய்யப்படும். ஆனால் ஏணி சின்னம் என்பது ஒரு ரிஸ்காக இருக்கக்கூடிய நிலையில
அவர்கள் அதில் சற்று தயக்கம் காட்டுவார்கள். எனவே ஏணி சின்னத்தில் இவர்கள் இருக்கக்கூடிய நிலையில கடந்த முறையை விட குறைந்த அளவிலான தொகுதிகளையே அவர்கள் ஒதுக்க திட்டமிட்டு இருப்பதாகவும், ஒன்றிலிருந்து தொடங்கி 2 தொகுதிகள் வரை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அதற்கு மேல் அவர்கள் எத்தகைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள், உதாரணமாக நாங்கள் இத்தனை காலம் உங்களோட இருக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு தொகுதிகள் வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எப்படியான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களினுடைய அந்த மனநிலை மாறலாம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 என்ற மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம்னா அடுத்தடுத்த தினங்களிலும் நாளைய தினம் மாமக மனிதநேய மக்கள் கட்சியோடு அதற்கு பிறகு 26ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு அவர்கள் பேச்சுவார்த்தைகளை தொடங்க இருக்கிறார்கள். எனவே இந்த மாத இறுதிக்குள் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இறுதி பெறும், ஒரு முழு வடிவம் பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கிறது. எனவே மற்ற கடந்த 2021 தேர்தலை விட தற்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை விரும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சி தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். தேமுதிகவுக்கும் 6 தொகுதிகள் வரையும், மக்கள் நீதி மய்யத்திற்கு 4 தொகுதிகள் வரையும் ஒதுக்கப்படலாம் என்ற தகவல்கள் இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு சூழல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். எனவே அவர்கள் 160 170 தொகுதிகள் வரை நின்றால்தான் அதற்கு சாத்தியம். எனவே முடிந்த அளவு இது போன்ற சிறிய சிறிய கட்சிகளிடம் அவர்களினுடைய தொகுதிகளை குறைப்பதற்கான வேலையை தான் திமுக செய்யும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல திமுக இப்பொழுது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில முதலில் அந்த சிறிய சிறிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நடத்தி முடித்து விட்ட பிறகு முரண்டு பிடிக்கக்கூடிய கட்சிகளோடு அடுத்த கட்டமாக அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி லதா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.